தமிழர்களை ஆக்கிரமிப்பில் இருந்து விடுவிக்க சமஷ்டியே தீர்வு. நல்லூர் நினைவாலயம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு அங்குரார்ப்பணம். குற்றமிழைத்த பாதுகாப்பு படையினர் வேட்டையாடப்படுவார்கள். அனுர கடும் எச்சரிக்கை. மஹிந்தவால் தயார்படுத்தப்பட்ட பிக்குகள் சிக்கிய முக்கிய ஆதாரம். சாணி அபேசகர குறித்து சபையில் ஜனாதிபதி பெருமிதம். விடுதலை புலிகளின் தலைவர் இறுதி நேர்காணலில் கூறிய பதில். உண்மையை உடைத்த ஜெகத் ஹஸ்பர். 11 மாணவர்கள் கடத்தல் விவகாரம் விரைவில் குற்றவாளி அம்பலம் அனுர அறிவிப்பு. புத்தர் சிலையை நீக்கிவிட்டு பிள்ளையாரை வைத்தால் அனுமதிப்பீர்களா? பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா கேள்வி. பலிபடக்கில் ஒரு வட்டாரமே இராணுவ கட்டுப்பாட்டில். சாணக்கின் தகவல். யாழ் மக்கள் கடற்படை முகாமை அகற்ற வேண்டாம் என கூறுகின்றனர். சபையில் பிரதியமைச்சர் கருத்து. அரசாங்கத்துக்கும் இராணுவத்தினருக்கும் எதிராக குற்றச்சாட்டுகள் உள்ளன. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். தொடர்பான விரிவான செய்திகள். புதிய அரசியலமைப்பில் தமிழர்களுக்கான உரிமையுடன் கூடிய சமஷ்டியை உறுதி செய்வதே ஆக்கிரமிப்பிலிருந்தும் ஆதிக்கத்திலிருந்தும் தமிழர்களை விடுதலை செய்யும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருகோணமலை பகுதியில் புத்த சிலை ஒன்றை சிங்கள பௌத்த பிக்குகள் நிறுவியுள்ளனர். அப்பகுதியைச் சார்ந்த தமிழ் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் காவல்துறையினர் அதனை அப்புறப்படுத்தியுள்ளனர். ஆனால் இலங்கை பாராளுமன்றத்தில் சிங்கள பௌத்த பேரினவாத புத்த சிலையை அப்புறப்படுத்திய நடவடிக்கையை கண்டித்ததுடன் உடனே அதனை அங்கே நிறுவிட வேண்டும் என கொக்கரித்துள்ளனர். இதனையடுத்து மீண்டும் அதே சிலையை அதே இடத்தில் நிறுவியுள்ளனர். இடதுசாரி பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் என காட்டிக்கொள்ளும் ஜேவிபி அரசு வழக்கமான சிங்கள பேரினவாத அரசுதான் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் செயற்பட்டது. தமிழர்களினுடைய தாயகமான ஈழமண்ணில் கலாச்சார படையெடுப்பை நடத்தும் ஒரு வடிவமாக ஆங்காங்கே கௌதம புத்தர் சிலைகளை நிறுவும் நடவடிக்கைகளில் சிங்கள ஆட்சியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ் மண்ணை சிங்களமயப்படுத்தப்படுவதையும் பௌத்தமயப்படுத்தப்படுவதையும் ஒரு செயல்திட்டமாக வரையறுத்து தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். வலதுசாரிகள் மட்டுமன்றி இடதுசாரிகளும் இதனை தொடரும் நிலை உள்ளது. இதன் மூலம் அதிபர் அனுர திசுகுமார் திசாநாயக்க கடந்த கால அதிபர்களைப் போலவே இலங்கை தீவை சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும் உரியதாக நம்புகிறார் என அறிய முடிகிறது. இதற்கு அவர்களின் அரசியலமைப்பு சட்டம்தான் வழிவகுக்கிறது. சிங்கள பௌத்த பெரும்பான்மை வாதத்தை அடிப்படையாக கொண்ட ஒற்றையாட்சி நிர்வாகத்தை கொண்டதாகவும் தமிழினத்தை ஒடுக்குவதற்கான பேரினவாத கூறுகளை கொண்டதாகவும் அரசியல் அமைப்பு சட்டம் இருப்பதே இதற்கு காரணம் என தெரிவித்துள்ளார். தாய்மண்ணின் விடியலுக்காக வித்தாகி போனவர்களின் நல்லூர் நினைவாலயம் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படும் என ஏற்பாட்டுக்குழு அறிவித்துள்ளது. தலைமுறைகளை கடந்து வாழும் மாவீர செல்வங்களின் நினைவாலயத்துக்கு உங்கள் இளைய தலைமுறையினரையும் அழைத்து வந்து வரலாற்றினை கடத்துங்கள், உங்கள் மனப்பதிவுகளை பதிந்துவிட்டு செல்லுங்கள் என ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது. அதேவேளை நினைவாலயத்தை அமைக்கும் பணிகள் தமிழ் மக்கள் கூட்டணியின் இளைஞர் அணியினால் முழுவகத்துடன் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. யாழில் தொடரும் மழை காரணமாக நினைவாலயம் அமைக்கப்படும் பகுதிக்குள் வெள்ள நீர் உட்புகாத வகையில் மண் மூட்டைகள் அடுக்கப்பட்டு மண் நிரவப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த கால ஆட்சியின் போது குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினருக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொண்டு தண்டனை வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொலை தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளுடன் இது தொடர்பில் விளக்கம் கூறியுள்ளேன். இது இயற்கை விபத்தா அல்லது கொலையா? விசாரணை அதிகாரிகளும் நீதிமன்றத்தின் உண்மைகளும் இது ஒரு கொலை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன. கடந்த கால குற்ற செயல்கள் தொடர்பில் விசாரணைகள் செய்யும் போது அதில் பாதுகாப்பு படையினரும் விசாரிக்கப்படுவார்கள். இதன் காரணமாக கொண்டு இராணுவத்தினருக்கு எதிராக அரசு செயல்படுவதாக விமர்சனம் செய்யாதீர்கள் என ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். எக்னொலிகொட கொலை மற்றும் கடந்த காலத்தில் நடந்த ஈஸ்டர் தாக்குதலை நாம் விசாரிக்க வேண்டும். அது தொடர்பான விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது உண்மைகள் நீதிமன்றம் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தாஜுடின் கொலையுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர்களுக்கு நேரடி தொடர்பு உள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தற்போது பேசுபொருளாக உள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சமூக வலைதளங்களில் வெளியான சில புகைப்படங்கள் மேலும் இந்த விடயத்தை பூதாகரமாக்கியுள்ளது.
திருகோணமலை புத்தசிலை விவகாரம் தற்போது பேசுபொருளாக உள்ள நிலையில் பாராளுமன்ற உறுப்பினரும் நாமல் ராஜபக்சவின் சமூக வலைதளங்களில் வெளியான சில புகைப்படங்கள் மேலும் இந்த விடயத்தை பூதாகரமாக்கியுள்ளது. இந்த புத்தசிலை விவகாரத்தில் 21ஆம் தேதி அரசாங்கத்துக்கு எதிராக நடைபெறவுள்ள பேரணிக்கான சதித்திட்டம் உள்ளதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. புத்தசிலை விவகாரத்தின் போது ஒரு பௌத்த துறவி போலீசாரை அறைந்த காணொலி ஒன்று வெளியானது. இந்த நிலையில் குறித்த பௌத்த துறவி வைத்தியசாலையில் அனுமதி பெற்றுள்ளதுடன் அவருக்காக நாமல் ராஜபக்ச தரப்பினர் பேசி வருகின்றனர். இந்த நிலையில் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் வெளியிட்ட காணொலியில் நாங்கள் ராஜபக்ச அணியினர் ராஜபக்ச பீடத்தைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சர்களுக்காகவே காவி உடை அணிந்தவர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதன் மூலம் இவர்களின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள முடிகிறது. ஷானி அபேசகர ஒரு சிறந்த அரசு அதிகாரி என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். சாணி அபேசகரை பற்றி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்கள். சாணி சிறந்த அரசு அதிகாரி. அவரது விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு உயர்நீதிமன்றம் பலருக்கு மரண தண்டனை தீர்ப்பளித்துள்ளது. கடுமையான தண்டனை அளித்துள்ளது. ஆகவே இவ்வாறு திறமையான அரசு அதிகாரியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இளம் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். தமது பக்கம் விசாரணைகள் திரும்பும் போது குற்றவாளிகள் சாணி அபேசகரை விமர்சிக்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் இறுதி நேர்காணலில் தான் எழுப்பிய கேள்விகளுக்கு வழங்கிய பதில் தொடர்பில் அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்துரைத்த அவர், என் காலத்தில் ஈழம் கிடைக்கும் என்று நான் போராடவில்லை. ஆனால் தமிழுக்காகவும் ஈழத்துக்காகவும் போராடும் போது என்னென்ன கஷ்டங்கள் பட வேண்டியுள்ளது என்பதை நான் அனுபவித்திருக்கின்றேன். எனக்கு பின்னாலும் இவ்வாறு பாடுபடுவதற்கு நிறைய பேர் வருவார்கள். அப்படி அவர்கள் வரும்போது எளிதாக அவர்கள் வேலை செய்வதற்கான ஒழுங்குகளை நான் கையாண்டு வருகிறேன் என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். 11 மாணவர்களை கடத்தி காணாமலாக்கிய சம்பவத்தின் குற்றவாளி வெகு விரைவில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், விடுதலை புலிகள் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்க நகைகளை உரிமையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்த போதும் அது இயலாமல் உள்ளது. எனவே அந்த நகைகளை பணமாக மாற்றி வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ளோம். அதேவேளை செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம். ஆணைக்குழு அமைத்து உண்மையை மூடிமறைக்கவில்லை. உண்மையை கண்டறியும் அவசியம் எமக்குண்டு. இராணுவத்தினர் குற்றமளித்திருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது இராணுவத்தினரை வேட்டையாடுதல் என்று குறிப்பிட முடியாது. அது மாத்திரமின்றி 11 மாணவர்களை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குற்றவாளி வெகு விரைவில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார். சட்டத்தை சரியாக செயற்படுத்தும் போது இராணுவ பழிவாங்கல்கள் என்று கோஷம் எழுப்ப வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு நடுவே புத்தர் சிலையை நீக்கிவிட்டு பிள்ளையாரை வைத்தால் அனுமதிப்பீர்களா என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். திருகோணமலை புத்தசிலை விவகாரம் தொடர்பில் கேள்வி எழுப்பும் போது அவர் பாராளுமன்றத்தில் தொடர்பாக தெரிவித்துள்ளார். அது தொடர்பாக அவர் மேலும் அங்கு கருத்து தெரிவிக்கையில், எங்களுடைய வாக்குகளான பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாடு என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் பெறுது. கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க. அந்த புத்தளத்திலே கொண்டே குப்பையை போடுறீங்க. என்எச்எஸ்எல் கொழும்புல இருக்கிற என்எச்எஸ்எல் குப்பையை கொண்டு அந்த புத்தள மக்களுக்கு போடுறீங்க. புத்தளத்திலிருந்து வந்திருக்கிற எம்பி இந்த 6வது ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற 6வது சொல்லேலுமா புத்தளத்தில் குப்பையை போட வேண்டாம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு. நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன். நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் என்ற ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள். நான் அதை சிங்களத்திலையும் சொல்கிறேன். நான் அவசரப்பட வேண்டாம். அதை விட திருவோணமலையிலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா? காணையில் ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா? கேட்போம். எங்கே உங்களுடைய அருள் ஏமச்சந்திர அடே எங்களுடைய இனம் பாவம். நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு? நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடி கேட்க. நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது, நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழீழம் என்ற நாட்டை 30 வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கேம்பஸுக்கு போடா பண்ணிக்கல. டிஸ்ட்ரிக்ட் கோட்டா என்ற ஒன்றை நீங்கள் இல்லாம பண்ணி, நீங்கள் மெரிட் என்ற ஒன்றை இல்லாமல் கொண்டு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கொண்டு வந்த போது 1970 இருந்து எனக்கு வரலாறு தெரியாது. வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள். இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்நாயக சொல்றார், வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று. நாங்கள் இனவாதி இல்லை. நீங்க கட்டினது கோயில் என்னுடைய. நான் ஒரு நாள் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு கூட சண்டை பிடிச்சேன். நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன். உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில. ஆனால் நான் சொல்றேன், என்ன மினவாதம் போட்டு நான் கஜேந்திரகுமார் நிப்பாட்டுவோம்.
ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிற வேலை. என்றால் அவர்கள் 20-30 வருஷம் அரசியல் இருந்தவர்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதண்டு. ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன், ஓகே இதோ நிப்பாட்டுவோம், இதுக்கு மேல வேண்டாம், சிங்களத்திலையும் கதைப்போம் தமிழ்லையும் கதைப்போம், இதை நிப்பாட்டு. வெக்கமாக இருக்கு. நீங்களா சோறாடா சாப்பிட்றீங்க, வலக்கையாலையா சாப்பிட்றீங்க உங்கள்ட்ட கேட்குறேன். தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கடா. இந்தியாவில இருந்து வெக்கமாக இருக்கு. சரி பரவாயில்ல, அதுக்கு பிறகு பார்ப்போம். இந்த ஈஸ்டர் அட்டாக் அநியாயமான முஸ்லீம் சமூகம், அந்த சமூகம் என்ன செஞ்சது? அதுக்கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா? அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது பிள்ளையா? அவங்களுக்கு காலமா தமிழனை முஸ்லீமை நீங்க என்ன செய்றீர்கள்? போட்டு அடி அடிச்சு கடைசியா எங்களுக்கு இல்லை முஸ்லீம் இனத்திலே கொண்டு ஆயுதத்தை கொடுத்தியால் எங்களுக்கு அடியண்டு, எங்கள்கிட்ட தந்தியால் முஸ்லீம் இனத்துக்கு அடியண்டு. கடைசியா ஒரே இனம் பேசுகிற 2 முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? சத்தமே இல்லாமல் கிண்ணியாவை எடுக்கிறீங்க. அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில் கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறேன், இல்லை தெரியாமல் கேட்குறேன். இந்த நடுவில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சா சும்மா இருப்பீங்களா? நான் இதில் கேட்குறேன். அடே நீங்கள் என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா? இரண்டா உங்களோட மனசில் இருக்கிறது வரி, நீங்கள் சிங்களவன் என்ற வரி. நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால் ஒரு புத்தர் சிலை எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளையார் சிலையை வைக்கிறேன். உங்களால் முடியுமா வைக்க விட? ஏனென்றால் திரும்ப அடிக்கிறீர்கள், நாங்களும் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன், கடைசி தமிழன் பால் குடிச்ச கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது. பக்கத்து வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு. வெக்கமா இருக்கு. உங்களை எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி, எங்க இளங்குமரன் நம்பி, எங்க ஒவ்வொரு தமிழ், எங்க ஃபைசால், எங்க ஒரு வசனம் கதை கேளுமா? உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா? நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன், ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கானியும் அடிபடுவேன். என்றால் என்னுடைய தேசிய தலைவர் என்றாவது ஒரு நாள் நினைத்து விட்ட பிள்ளையோ நினைக்காமல் விட்ட பிள்ளையோ அந்த பிள்ளையை திருத்துறதுக்கு எனக்கு கட்சி இருக்கு. இவ்வளோத்தையும் சிங்களத்தில் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஹரி ஜங்காப்பி சிங்களி போட்ட கதாகரன் மற்ற வினாடி பார்த்தேனும் போட்ட கதாகரன் ඔකට පදින්නේ සිංහලෙන්නේ ඔම ඉන්නකෝ යෑගන්න එපා පාපිසි ටිකක් ගෑ ගන්නවා කියලා මම බය වෙන්නේ නැහැ. මම මේ පටන් ගන්නවා. ඔයගොල්ලෝ කිව්වා පිළිම වන්දනාව කටවාන ඉන්නකෝ සර් කිව්වා කටවාන ඉන්නවනේ. පිළිම වන්දනාව ගෝත්‍රික කියලා කියපු මිනිස්සු ඕගොල්ලෝ. ඕගොල්ලෝ කිව්වේ සබලියෝ රණවිරුන්ට සබලියෝ. ඕගොල්ලෝගේ වෙනුවෙන්නේ මරුනේ. ඒ මිනිස්සු ඕගොල්ලෝගේ වෙනුවෙන්නේ මරුනේ. අත්‍තරම මේ ජාතිවාදී කතා කරන්න ඕනේ මම. හැබැයි අද ඡන්දය ඉල්ලලා බලපද දකුණේ. ඔයාලට වඩා ඔයාලා ජනාධිපතිට වඩා මට ශ්‍රද්ධා ගන්න පුළුවන් දකුණේ. මම ඇත්ත කියන්නේ. මම කවදාවත් සිංහල ජනතාවට විරුද්ධව කතා කරන්නේ නැහැ. මෙච්චර වෙලාව මම දෙමළෙන් කතා කරපු කතාව මම අද වෙනකල් මට සිංහලෙන් ආයේ කියන්න පුළුවන්. කරු කතායනකතුමා මම සුදිවෙද්ද වෙනවා ඔබතුමා අද කතා කරා දෙමළෙන් පිළාට සිංහල කතා කියලා දෙන්න ඕනේ. සිංහල අත්තර මේ කරන්න ඕනේ. මේ පුත්කලයන්ට අපි කියන දේවල් තේරෙන්නේ නැහැ. අපි මේ යවලා රණ්ඩු වෙන්න නෙවෙයි අවිල්ලා තියෙන්නේ. අපි පපුවේ තියෙන කැක්කුම අද එක දවසක් මං ගිහලා සභානායකතුමා කතා කාමරේ ඇඩුවා. සභානායකතුමා දන්නවා. ඒ දුක ඔය දෙමළ MP කෙනෙකුට ඕගොල්ලෝ කරන වැඩ. මං IPU වෙනකන් ගියා. IPU ගිහලා කම්ප්ලේන්ට් එකක් දැම්මා. කතානායකතුමා හැබැයි මං දවසකට මේක විත්ඩ්‍රෝ කරනවා. ඒ තරම් ඕගොල්ලෝ දෙමළ මිනිහාව කොච්චර මේ පල්ලයට ගේනවද? முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்குரிய சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்தது, தேசிய அரச பேரவையின் 1971 ஆண்டின் 1ஆம் இலக்க பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை நீக்குவதற்காக 2025 6/16 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கொள்கை ரீதியான அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அரச கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வளமான நாடு அழகான வாழ்க்கை என்னும் தொலைநோக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து இளைஞர்களுக்கும் அரசு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அவர்களுடைய துணைகளுக்கும் வழங்கப்பட்டுள்ள ஓய்வூதிய உரித்தை ரத்து செய்யும் நோக்கில் பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை நீக்குவதற்காக சட்டவறிஞரால் சட்டமூலம் ஒன்று தயாரிக்கப்பட்டது. குறித்த சட்டமூலத்துக்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த சட்டமூலத்தை அரசு வட்டமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்ற அங்கீகாரத்துக்காகவும் சமர்ப்பிப்பதற்கு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் காரைதீவு பகுதியில் உள்ள கடற்படை முகாமை அகற்ற வேண்டாம் என அப்பகுதியில் வாழும் தமிழ் மக்கள் என்னிடம் தனிப்பட்ட முறையில் வலியுறுத்தியுள்ளார்கள் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார்.
147 பேர் கைச்சாத்திட்டு கையளித்த அந்த கடிதத்தை சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், வடக்கில் போதைப்பொருள் வியாபாரத்தில் இராணுவத்தினர் போலீசார் ஈடுபடுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டினார். இது முற்றிலும் தவறானது. போதைப்பொருள் ஒழிப்புக்கான முப்படையினர் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறார்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெருந்தொகையான இராணுவத்தினர் இருப்பதாகவும் ஒரு சிவில் பிரஜைக்கு 2 படையினர் இருப்பதாகவும் தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பிடுகிறார்கள். இராணுவ முகாம்களை அகற்ற வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். ஆனால் யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியில் உள்ள கடற்படை முகாமை அகற்ற வேண்டாம் என அப்பகுதியில் வாழும் தமிழ் மக்கள் என்னிடம் தனிப்பட்ட முறையில் வலியுறுத்தியுள்ளார்கள். 144 பேர் கைச்சாத்திட்டு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார்கள். அந்த கடிதத்தை சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன். கடற்படை முகாம் இருப்பதால் தான் நமது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. போதைப்பொருள் வியாபாரம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என காரைநகர் பகுதி தமிழ் மக்கள் குறிப்பிடுகிறார்கள். பொதுமக்களின் அபிலாசைகளை அடிப்படையாக கொண்டு உரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். தேசிய பாதுகாப்புடனான காணிகளை அடிப்படையாக கொண்டு வடக்கு கிழக்கு மாகாணத்தில் காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படுகிறது. காணி விடுவிப்புக்கு தடையாக உள்ள காரணிகளை அடிப்படையாக கொண்டு மாற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் நம்பிக்கையை வெற்றி கொள்ள வேண்டுமாயின் சர்வதேச விசாரணை ஏற்றுக்கொள்ளுங்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சினால் தான் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். இன்றும் அவ்வாறான நிலைமையை காணப்படுகிறது. அரசாங்கத்துக்கும் இராணுவத்தினருக்கும் எதிராக குற்றச்சாட்டுகள் உள்ளன. குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களே குற்றங்களை விசாரிக்க முடியாது. சர்வதேச விசாரணைக்கு இணங்க வேண்டும். இல்லை என்றால் கடந்த அரசாங்கத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இடையே வித்தியாசம் ஏற்படாது. தமிழ் மக்களின் நம்பிக்கையை வெற்றி கொள்ள வேண்டுமாயின் சர்வதேச விசாரணை ஏற்றுக்கொள்ளுங்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் வாழும் தமிழ் மக்கள் பாதுகாப்பு அமைச்சை மிகவும் வெறுக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தில் மட்டுமல்ல, முன்னாள் அரசாங்க காலத்திலிருந்து அதனை வெறுக்கின்றனர். தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் அனைத்து துன்பங்களுக்கும் இந்த அமைச்சே பிரதான காரணமாக இருக்கிறது. யுத்தத்தின் போது மட்டுமல்ல, யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியிலும் அவ்வாறான நிலைமை காணப்படுகிறது. இராணுவத்தினர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் போதைப்பொருள் விநியோகத்துடன் தொடர்புடையமை தொடர்பில் கூறியிருந்தேன். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு வந்தால் அதிகாரிகள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். குறிப்பாக போதைப்பொருள் தொடர்பானவர்களை துரத்திச் செல்லும் போது அவர்கள் இராணுவ முகாம்களுக்குள் நுழைகின்றனர். பொலிசில் முறையிட்டால் அதனை ஏற்க மறுக்கின்றனர். எமது மக்களே பாதிக்கப்படுகின்றனர். இதனை மறுத்தால் தமிழ் மக்கள் மேலும் உங்களை சந்தேகிக்கும் நிலைமையே ஏற்படும். இது தொடர்பில் நடவடிக்கை அவசியமாகும். கடற்படையினர் வடக்கு கிழக்கில் கரையோரத்தில் இருக்கின்றனர். அங்கு சோதனை சாவடிகள் இருக்கின்றன. அவர்கள் யுத்த காலத்தில் கூட அவ்வாறு இருக்கவில்லை. யுத்தத்துக்கு பின்னர் தான் இங்கே போதைப்பொருள் பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் நிர்வாகம் இருக்கும் போது இந்த போதைப்பொருள் இருக்கவில்லை. போதைப்பொருள் கடத்துபவர்கள் விடுதலை புலிகளுக்கு பயந்தனர். இந்த நிலையில் இப்போது வடக்கு மற்றும் கிழக்கில் போதைப்பொருள் பெருமளவு பரவியுள்ளது. இதனை மறுக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கும் இராணுவத்தினருக்கும் எதிராக குற்றச்சாட்டுகள் உள்ளது. குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களே குற்றங்களை விசாரிக்க முடியாது. சர்வதேச விசாரணைக்கு இணக்க வேண்டும். இல்லை என்றால் கடந்த அரசாங்கத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இடையே வித்தியாசம் இல்லை. அரசாங்கமே இந்த விடயத்தில் தயங்க வேண்டும். நீங்களும் இதில் பங்காளிகள் என்பதனாலேயே தயங்குகிறீர்கள். நீங்கள் குற்ற உணர்வு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்றால், தமிழ் மக்களின் நம்பிக்கையை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால், பழைய ஜேவிபி அல்ல மாறியுள்ளீர்கள் என்றால் நான் குறிப்பிடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.